அனைவருக்கும் வணக்கம். இறைச்சி பொரியல் எப்படி செய்கிறதுன்று பார்ப்போம் வாங்க. முதலில் இறைச்சியை நன்றாக கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். வெட்டிய இறைச்சி மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புளித்தண்ணி விட்டு நீர் ஊற்றி அவித்து கொள்ளுங்கள். இப்போது நீரெல்லாம் வற்றி நன்றாக இறைச்சி அவிந்து விட்டது. அடுத்ததாக எண்ணெயை சூடாக்கி வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக பொரித்தெடுப்போம். அதே எண்ணெயில் கறிவேப்பிலை ரம்பையையும் பொரித்தெடுங்கள். இறைச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நன்றாக முருகி பொரியும் வரை பொரித்தெடுங்கள். இன்னொரு சட்டியில் எண்ணெய் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் சின்ன சின்னதாக வெட்டி அதனை கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை வதக்கிக் கொள்ளுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் கோல்டன் ப்ரௌனாக வந்தவுடன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கொள்ளுங்கள். அதையும் நன்றாக வதக்கிய பின்னர் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைச்சி அவிக்கும் போதும் உப்பு போட்டிருப்போம். அதனால் கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போது பொரித்து வைத்த எல்லாவற்றையும் இதனுடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிய பிறகு கொஞ்சமாக தேசிப்புளி விட்டுக்கொள்ளுங்கள். ஒரு முறை எல்லாவற்றையும் நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். இப்போது நாம் செய்த பீஃப் பொரியல் தயாராகிவிட்டது. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துவிட்டு எப்படி உள்ளது என்று சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.